நான் உங்கள ரொம்ப காஸ்ட்லி மீன் கடைக்கு கூட்டிட்டு போறேன். இந்த மீன் கடையில 2 பெனிஃபிட். ஒண்ணு காஸ்ட்லி மீன் கடை, இன்னொன்னு எல்லாமே வுமன்ஸ். ஒண்ணும் மெயினே கிடையாது. ஒன்லி வுமன்ஸ் எம்பவர்டு மீன் கடை. இங்க வந்து எல்லா டைப் ஆஃப் மீன் கிடைக்கும். ஆனா ஒண்ணுமே வாங்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு காஸ்ட்லியா இருக்கும். மஹிம் மட்டுங்கா சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல இருக்கு. சிட்டி லைட் பக்கம் சிட்டி லைட் மீன் கடைன்னு சொல்லுவாங்க. இங்க லாப்ஸ்டர் இருக்கு. வேற வந்து நம்ம சின்ன மீன்ல இருந்து பெரிய மீன் வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஆனா விலை தான் அந்த அளவுக்கு இருக்கும். நான் அந்த தட்டுல வச்சிருக்காங்களா, இந்த மீன் மட்டுமே எவ்வளவு 500 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு தட்டு 500 ரூபான்னு சொன்னாங்க. லாப்ஸ்டர்லாம் அவ்வளோ காஸ்ட்லி. ஃபர்ஸ்ட் வீக் நான் இன்ஸ்டா ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தேன் 12 நம்ம குதிப்பு வந்து 200 ரூபா அப்படி சொல்லிட்டு. இங்க 6 குதிப்பு வந்து 500 ரூபா. இந்த மீன் நண்டுமே இருந்துச்சு. 6 நண்டு 100 ரூபாய் 1000 ரூபாயா. எம்மா எனக்கு தலைலாம் சுத்திட்டானா, உயிரோட கிடந்துச்சு. எல்லா நண்டு குடுக்குடுன்னு ஓடிட்டுலாம் இருந்துச்சு. அதுல பாதி நண்டு. அதுக்கப்புறம் பாப்லேட் வந்து இந்த 3 பாப்லேட்டும் 1500 ரூபான்னு சொல்லி ஒருத்தவங்க வாங்கினாங்க. பக்கத்துல இது அவங்க வித்தியாசமா வெட்டிட்டு இருந்தாங்க. இது எல்லா மீனுமே எல்லா டைப் ஆஃப் மீனுமே அவைலபிளா இருக்கும். ஆனா ஒண்ணுமே வாங்கி சாப்பிடுற அளவுக்கு இருக்காது. இந்த பாங்கடா மட்டுமே 400 ரூபான்னு சொல்லிட்டா. அவ்வளோ காஸ்ட்லி. பாங்கடானா ஐலண்ட் சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு. ஆனா என்ன, எல்லா மீனும் இருக்கு. ஏதாவது என்னைக்காவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த மீன் மார்க்கெட் போகணும். இந்த சிப்பி இருக்குல்ல, அந்த சிப்பி 100 ரூபா. ஒரு தட்டு 100 ரூபாய். சிப்பி உடைச்சதும் இருந்துச்சு, சிப்பி முழுசாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாக்குப்பூச்சி மீனுன்னு சொல்லுவாங்களா, அதுவுமே இருந்துச்சு. நீங்க இந்த மார்க்கெட்டுக்கு எல்லாம் போயிருக்கீங்களா? ஆனா இது காஸ்ட்லி. ஆனா எல்லா பொருளுமே கிடைக்கும். இந்த பாருங்க, இது உடைச்ச சிப்பி. உங்களுக்கு எப்பமாவது வேணும்னா போய் ட்ரை பண்ணுங்க. சிட்டி லைட் ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. நண்டு, குதிப்பு, மீன் எல்லாம் இருந்துச்சு. அவ்வளவுதான் இன்னைக்கு.